ஃப்ரெண்ட், உங்கள் திவ்யா சண்முகா சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாங்க அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிள்ளையார் சதுர்த்திக்கு படைக்கிறதுக்கு வேலைகள் தான் காலைல பார்க்க போகிறோம். மஞ்சள்லாம் தடவி குங்குமம் வச்சு கோலம் போட்டு இப்போ மணி 6 மணி ஆகுது. எப்பவுமே நைட்டே அடுப்பெல்லாம் கழுவி பொட்டெல்லாம் வச்சு விட்ருவேன். நைட்டு நான் மறந்துட்டேன். இப்போ தான் காலைல தான் கழுவி பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாமான்லாம் கழுவிட்டு சுடு தண்ணி போட்டுக்கிறேன் குளிக்கிறதுக்கு. குளிச்சுட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும். பருப்பு ஊற வச்சுட்டு புளியெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சமைக்கணும். இந்த பக்கம் பருப்பு வச்சாச்சு, இந்த பக்கம் வாங்கி அரிசி ஊற வச்சாச்சு, பக்கம் புளி சுண்டல் ஊற உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு பருப்பு கூட ஊற வைக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் விசில் வச்சேன் நான். ஃபஸ்ட்டு நல்லா கடைஞ்சிட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பொடி போடணும். போட்டுட்டு ஆல்ரெடியே பருப்புலேயே நான் உப்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். நான் மிளகு, பெருங்காயம், பூண்டு எல்லாமே அதில் போட்டிருக்கேன். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி கரைச்சி வச்ச தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி திருப்பி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வானல் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி மசாலா வாசனை போகிறதுக்காக அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் கிண்டி விட்டுக்கினே பச்சை வாசனை போட்டோம் கொதிக்கட்டும் சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கேரட் பீன்ஸ் போட்டு தான் சாம்பார் இன்றைக்கி. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம் நிமிஷம் வதங்கணும். போட்டிருக்கனால வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் தக்காளி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணி வதங்கினதுக்கப்புறம் 5 நிமிஷம் வதங்கணும். கேரட் பீன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு கொதிக்குதுல அதில் போட்டுக்கணும். அப்படியே ஒரு பக்கம் சாம்பார் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ள இன்னொரு பக்கம் வானல் போட்டுட்டு உருளைக்கிழங்கு தாளிச்சிடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் பொடியாக கட் பண்ணது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், காரத்தூள், குழம்பு மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற வரை கொதி வந்தோடனே கொஞ்சம் தண்ணி சுண்டினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே வதங்கிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. சுண்டல் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் கலக்கிட்டு 3 விசில் விட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு சுண்டல் தாளிக்கிற வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் வடை போட்டு எடுக்கல, அப்பளம் போடுறது எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் படைச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோன்னா 1:30 மணிக்குள்ளே படைச்சாச்சு.
நானும் ஆயா கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா செடி கடையில் பிள்ளையார் சதுர்த்தி படைக்கிறதுக்காக போகிறோம் நானும் ஆயாவும். அங்கே போயிட்டு பார்ப்போம். கடைக்கு வந்தாச்சு. இங்கேயும் படைக்க போகிறாங்க. படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு அங்கே படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். எங்கள் மாமா வீட்டில் படைச்சலாம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் பிள்ளையார் சதுர்த்தி என்னென்ன செஞ்சு நீங்கள் படைச்சிங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இடைபெறுவது உங்கள் திவ்யா சண்முகம் சேனல். பாய்.